அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஆடி பட்டத்துக்காக போட்ட விதைகள் எதுவுமே ஒழுங்காகவே முளைக்கலைங்க. கத்திரி விதையாக இருக்கட்டும், பாக விதையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செடி அவரை இதெல்லாம் போட்டேன் நான். அதில் ஒரே ஒரு விதை தான் முளைச்சிது. இந்த பாருங்கள், இது மட்டும்தான் முளைச்சிச்சு. மீதி எல்லாமே எதுவுமே முளைக்கவே இல்லை. எல்லாமே சும்மா காலியாகவே இருந்துச்சு, முளைக்காமே. நான் அதுக்கப்புறம் நான் தக்காளி விதை ஊனி விட்டேன். நம்ம வீட்டிலேருந்து எடுத்து போட்ட விதைகள், நான் சேகரித்து வச்சுருந்த விதைகள் எல்லாமே சூப்பராக முளைச்சிச்சு. ஆனால் நம்ம கடையில் வாங்கினது எதுவுமே முளைக்கலை. அதனால் இன்றைக்கி கத்திரி விதை போட்டு பார்த்தேன், சரி வரல. அதனால் நாற்றாவே வாங்கிட்டு வந்துடுமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே நட்டு வச்சிட வேண்டியதான். ஏன்னா இந்த பருவத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. திருப்பி விதை போட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆகிடும். அதனால் நான் செடியாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை நட்டு வச்சிட வேண்டிதான். அதுக்கப்புறம் விதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பீக்கங்காய், புடலங்காய், அதுக்கப்புறம் சுரக்காய், அப்புறம் வெள்ளரி பிஞ்சு, இந்த 4 விதையுமே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் செடி அவரை, திரும்பவும் செடி அவரை வாங்கியிருக்கேன். இது இருக்குது பாருங்கள், செடி அவரையும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம செடி அவரை என்கிட்ட போட்ட விதை எதுவுமே முளைக்கலை. ஏற்கனவே உள்ள ஒரு செடி தான் இருக்குது. அதனால் இதை வாங்கிடுவோமேன்னு சொல்லி வாங்கியாச்சு. கொடியாக நம்ம வாங்கினோன்னா இடத்தெல்லாம் அடைக்கும். செடியாக இருந்தால் ரொம்பவும் நம்மளுக்கு பறிக்கிறதுக்கும், காய் வந்த பிறகு பறிக்கவும் ஈஸியாக இருக்கும். அதை ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அதனால் நான் செடி அவரை வாங்கிக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி நான் மாடி தோட்டத்துக்காக வாங்கின விதைகள். அதுக்கப்புறம் அந்த விதை விற்பாங்கள்ல, அந்த அண்ணன் சொன்னாங்க, இது போல் தொட்டியில் போடணும், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் தொட்டியில் போடாதீங்க, இது மாதிரி சாக்கு பையில் போடுங்க. சாக்கு பையில் போட்டோன்னா செடி விதை எல்லாமே சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். அதே சமயத்தில் செடி வேர் விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக செடி வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் அந்த ஒரு டிப்ஸை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சாக்கு கோணி அந்த மாதிரி அது பை இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் விதைகளை போடுங்க. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது போல் விதையில் இந்த மாதிரி சாக்கு பையில் போட்டால் சீக்கிரமாக செடி நல்லா வளர்ந்து வரும். அதே போல் தான் இன்றைக்கி அவங்களும் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.